என்னடா கிஷோரு உம்முன்னு இருக்க? அவனா? அது ஒன்றும் இல்லடா. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சத்யாக்கும் ரகுக்கும் சின்ன சண்டை. என்ன சண்டை? அதுவா, இதான் பிரச்சனையா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? நானும் ரகுவும் பேசிட்டு இருந்தோம். நடுவில் சத்யா வந்தான். நகரா வாடா, உங்க பஞ்சாயத்து இங்க போயிட்டு இருக்கு. வரும்போதே கேட்டுச்சு. நீ ஏன் சொல்லு, இந்த நாடு உங்களுக்கு என்னடா பண்ணல? சும்மா தமிழர் அடிக்கிறாங்க, தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? தமிழர்களை இந்தியனா பாக்குறது இல்லடா, அதான் பிரச்சனை. இது வரைக்கும் இலங்கையால 600 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு இங்க எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு. நாம யாரோ மாதிரி தானே இருந்தோம். ஆமா, இதுடா சப்போர்ட் பண்ணோம். மீனவர்கள் ஆயுதம் கடத்துவாங்க, போதை மருந்து கடத்துவாங்க, எல்லாம் தாண்டுவாங்க. அதனால சொல்றாங்க. ஏண்டா உனக்கே தனியாம தெரியல? 600 மீனவர்களுமா கெட்டவங்க? இலங்கையில எப்ப போர் ஆரம்பிச்சதோ அது சுட்டுதாண்டா இருக்காங்க. என்னடா பேசுற? இங்க மீனவர்களை சொல்றதுக்கும் இலங்கையில போர் நடக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாம அங்க நடக்கிற போற இங்க சேர்க்காதடா. அது அவங்க நாட்டு பிரச்சனை. எது அவங்க நாட்டு பிரச்சனை? இது தமிழர்களோட பிரச்சனை. இப்ப வேணா நம்ம நாடால பிரிஞ்சிருக்கலாம், ஆனா மொழியால இணைஞ்சவங்க. அங்க பஞ்சம் பிழைக்க வந்தாங்க, தமிழர்களை ஒடுக்குனாங்க. அதனாலதான் அங்க போர் ஆரம்பிச்சது. அதை எதிர்த்து நிறைய அமைப்புகள் போராடினாங்க. அதுல ஒரு அமைப்பு ஆயுதம் எடுத்தாங்க. எல்லாம் தடை செய்யப்பட்டு தீவிரவாதியை கொண்டா. ஏய் விர்ரா, இதுக்கேண்டா அவனை முறைக்க? ஏய் கையறா, விர்றா விர்றா. யாருடா தீவிரவாதிங்க? ஒருத்தன் தன் தாய்நாட்டிலே அடிமையாக்கப்பட்டு நம்ம சகோதரிகளை கண்முறை கற்பழிச்சு கொலை செய்யப்படுறாங்க. இதை எதிர்த்து போராடுறவங்க பேரு தீவிரவாதிங்களா? அப்போ இந்திய சுதந்திரத்துக்கு போராடினவங்களை என்னடா சொல்லுவ? சுதந்திரத்துக்காக போராடினவங்கள இந்தியாவோட சேர்த்து 32 நாடுங்க தீவிரவாதின்னு சொல்லி தடை செய்ய மாட்டாங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோ சத்யா, ஈழத்துல நடந்தது இருமொழி பேசும் இரு நடந்த போர்னு நினைச்சனா அது உண்மை இல்ல. சர்வதேச நாடுகள் அங்க போர் உருவாக்க மொழியை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஈழப்போருக்கு பின்னாடி அமெரிக்கா, இங்கிலாந்து, சைனா போன்ற நாடுகள் இருக்கு. இது ஒரு சர்வதேச அரசியல். தமிழ் இடத்துக்கும் இந்த நாடுகளுக்கும் என்னடா சம்பந்தம்? இலங்கை, ஈழம் இப்படி 2 நாடாயிடுச்சுன்னா மேற்கத்திய நாடுகளால அங்க பிசினஸ் பண்ண முடியாது. அதனால தனி நாடா கேட்கறவங்கள தீவிரவாதி ஆக்கிட்டாங்க. அங்க நடக்கிறது ஜியோ பாலிடிக்ஸ் மூலியமா ஒரு சுரண்டல். ஜியோ பாலிடிக்ஸா? அப்படின்னா ஒரு நாடு இன்னொரு நாடோட ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறது. அதுலதான் சுரண்டல். நீ ஒரு அமெரிக்கன் பிசினஸ் மேனா பாத்தீங்கன்னா சிங்கப்பூரோட ட்ரேட் எக்கானமி, பிலிப்பைன்ஸோட மிலிட்டரி டாக்யார்ட்ஸ், துபாய் ரீட்டைல் மார்க்கெட், பெட்ரோல் ரிஃபைனரி பிளான்ஸ், பப்ஸ், கேசினோஸ், ப்ராஸ்டியூஷன் சென்டர்ஸ் இதெல்லாம் நிறைவேற்றணும்னா இந்தியன் ஓஷன்ல ஒரு தீவும் அதுக்கான கூலிங்களும் தேவை. அப்படி மாட்டின ஒரு இடம் தான் இலங்கையும் அதுல இருக்கிற தமிழர்களும். இப்படி ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை எந்த ஒரு வல்லாதிக்க நாடு விட்டு கொடுக்க தயாரா இருக்காது. இதை செய்ய 40 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இது தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்டு செஞ்ச ஒரு இனப்படுகொலை. ஒரு வலிமை இல்லாத நாடு ஜெனசைட் நடத்துதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வல்லாதிக்க நாடு இருக்குன்னு அர்த்தம். 2009 ஸ்ரீலங்காவில் நடந்த ஜெனசைட் முடிவில்லை, அது தமிழ்நாட்டில் நடக்க போற ஜெனசைடுக்கு ஒரு துவக்கம். டேய் ஆற எப்படிடா? கூடங்குளம் எது அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டா? வெடிக்கும்னு சொல்றியா? விட்டா அதையும் சொல்வான்டா. அது இருக்கிறதே பிரச்சனை. எது? ஊருக்கெல்லாம் கரண்ட் தரதான் பிரச்சனையா? நீராவெல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்றதுக்கு அந்த ஊர்ல இருக்கவங்க சாவணுமா? 4 ஸ்டேட்டு கரண்ட், நெவர் எண்டிங் பவர் சப்ளை, உலக அரங்கில் நியூக்ளியர் சிஸ்டம்ல இந்தியாவுக்கு நல்ல பேரு. இது சாவா? இது வளர்ச்சி.
கடல் ஓரத்துல அணு உலையை வச்சு நியூக்ளியர் வேஸ்ட்டை கடல்ல டம்ப் பண்ணி கடல் வளங்கள் அழிச்சு வாழ்வாதாரமான மீனவ தொழிலை அழிக்கிறது தான் வளர்ச்சியா? வளர்ந்த நாடுகள்லாம் நியூக்ளியர் ரியாக்டரை மூடிட்டு வரும்போது இந்தியாவில் மட்டும் எதுக்கு? அதுவும் இங்க எதுக்கு? வெஸ்ட் பெங்கால் கேரளால போராட்டம் பண்ணி மூடிட்டு தமிழ்நாட்டுக்கார மட்டும் இழிச்ச வாயினா? ஒருவேளை வெடிச்சா ரஷ்யன் செர்னோபைல் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுமா என்ன? கேன்சர், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், லாங் டேர்ம் ஜெனட்டிக்கல் டிஃபெக்ட்ஸ். டேய், இது வரைக்கும் 10 லட்சம் பேர் செத்துருக்காங்க. நாங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டி நம்ம எதிர்ப்பு தாண்டா. ம் வளர்ச்சி திட்டங்கள் மக்களுக்கு பாதிப்பா இருந்துச்சுன்னா அதை எதிர்க்கிறது தவிர வேற வழி இல்லடா. வாழ்வாதாரத்தை தடுத்து விவசாய பூமியில குழா போட்டு உரிறாங்களே மீத்தேன் கேஸ், அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? தெரியும்டா, ஒரு வெளிநாட்டு கம்பெனி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல 1500 அடியில பைப் லைன் போட்டு மீத்தேன் கேஸ் எடுக்கிறாங்க. எரிவாயு கிடைக்குதுல்ல, ஓ வீட்டு புரியுதுல. ஒரு தடவை மீத்தேன் கேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு 5,66,00,000 லிட்டர் நீரும் 400 லாரி மண்ணும் 635 விதமான ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறாங்க. மைனஸ்டா, காயின் வை. இந்த ப்ராஜெக்ட்ல வேற 2000 கிணறு. விவசாய நிலத்தை அழிச்சு கேஸ் எடுத்து சாக கிடக்கிற விவசாய வீட்டுல அடுப்பெரிய வைக்கிறது தான் வளர்ச்சி திட்டமா? என்னடா இது ரெண்டும் வந்தாலே பாதி தமிழ்நாடு காலி போல இருக்கு. இன்னும் இருக்குடா. தேனியில ஒரு அணு ஆராய்ச்சி நடக்க இருக்கு. 8 லட்சம் பாறையை குடஞ்சி எடுத்து இயற்கை வளத்தை அழிக்க போறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமா கவர்மெண்ட் சும்மா இருக்காங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நாமளும் சும்மா இருக்கோம். பக்கத்து ஸ்டேட்காரன் தண்ணி தர மாட்டேங்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிலத்தை அவனுக்கு சொந்தமாக்கிக்கிறான். வடநாட்டுக்காரன் நம்ம எக்கனாமிக் வெல்த்தை பறிச்சுக்கிட்டு வரான். ஒரு இனம் தான் சொந்த மண்ணிலே தனது பொருளாதாரத்தையும் வாழும் நிலத்தையும் இழந்தா ஜெனோசைட். இத தடுக்க முடியுமா? இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ் அதிகம், அதுல டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் ரொம்ப அதிகம். ஆனா இப்போ நம்மளுக்கு தேவை பொலிட்டீஷியன்ஸ். யங்ஸ்டர்ஸ் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் மாதிரி அரசியல் பத்தின அறிதலும் புரிதலும் அத்தியாவசியம். எந்த அளவுக்கு சினிமா தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அரசியலும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒடுக்கிறதும் ஒதுக்கப்படுறதும் இந்த உலகத்தில் நடந்துட்டே தான் இருக்கும். அதுல நியாயமான கொள்கை உள்ள மக்களோட முதலடி போராடணும்.